எல்லோருக்கும் வணக்கம். வெறும் மாணிக்கத்தை திருமாணிக்கமாக மாற்றுனதில் மிகப்பெரிய பங்கு நம்ம கணியனுக்கு உண்டு. ஆமாம், ஏன்னா முதல்ல அவருக்கு தான் நன்றி சொல்லணும். நான் வந்து அவர் ரொம்ப பீக்கில் இருந்தப்போ கிட்டத்தட்ட அவர் வந்து ஹைதராபாத்தில் பவன் கல்யாண் சார் வச்சு டைரக்ட் பண்ணிக்க சூழலில் வந்து நான் கதையே அவர்கிட்ட சொல்ல முடியாத ஒரு 20 நிமிஷம் டைம் கொடுங்கன்னு கேட்டு அவர்கிட்ட போய் சொல்லி அந்த 20 நிமிஷம் 2 மணி நேரம் ஆகி, அந்த 2 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகி ஒரு திரைப்படத்துக்கு அவர் வந்தார். ஸோ அந்த நெருக்கடியான சூழலில் இந்த கதையை நம்பி என்னை நம்பி வந்ததுக்கு இந்த சமயத்தில் இந்த வெற்றிக்கு அவர் தான் முதல் காரணமாக நான் சொல்லுவேன். அவருக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தறல் கொடுக்கலாம். அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் வந்து ஜிபிஆர் ரவிக்குமார் ஹைதராபாத்தில் இருக்கார். இதோட தெலுங்கு பதிப்புக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அவர் பல கதைகள் கேட்டார். பல கதைகளில் வந்து மற்ற கதைகளாக எனக்கு வந்து வெறும் நம்பிக்கை கொடுத்துச்சு. ஆனால் இந்த கதை எனக்கு தைரியத்தை கொடுத்துச்சுன்னார். அதுதான் இன்றைக்கி படமாக வந்து நம்ம முன்னாடி நிற்கிது. அவருக்கு இந்த சமயத்தை மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் நிறைய வெற்றிகளை பார்த்துருப்பீங்க, வெற்றி பெற்றோர்களை பார்த்துருப்பீங்க. இது வந்து உள்ளேருந்து இதயத்திலிருந்து அவங்களுடைய மெமரியிலேருந்து வரக்கூடிய ஒரு வெற்றியாக நான் நினைக்கிறேன். எல்லாருமே வந்து அவங்களுடைய கடந்த கால அப்பாக்களை, அவங்களுடைய இழந்த உறவுகளை, நண்பர்களை இந்த படத்தும்லாம் ஞாபகப்படுத்திக்கிறாங்க. கிட்டத்தட்ட கடந்த ஒரு 5-6 நாளில் வந்து எனக்கு வெளிநாட்டுக்குள்ளே நிறைய ஃபோன் வந்துட்டுருக்கு. இன்ஸ்டாவில் உங்கள் நம்பர் கொடுங்க, ஃபேஸ்புக் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, தெரிஞ்சவங்க கனெக்ட் பண்ணி நிறைய ஃபோன் வந்துட்டுருக்கு. எல்லாருமே இந்த படத்தை வந்து நாங்கள் எங்கள் குழந்தையோட பார்ப்போம், எங்கள் சொந்தக்காரோட பார்ப்போம். ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வந்து நம்ம தேட்டரில் கேள்விப்பட்டிருக்கோம். முதல் முறை எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓடிடியில் ரிப்பீட் ஆடியன்ஸை வாங்கி தந்த படம் இந்த படம் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு கைத்தட்டல் கட்டலாம் எல்லாரும். அந்த மாதிரி இந்த நிறைய மேஜிக் நடந்திருக்குது. இன்னமும் ஈரமும் இன்னமும் கருணையும் இன்னமும் வந்து நம்மகிட்ட இருக்குன்றது அந்த படத்துடைய வெற்றியாக நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்குது. நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை திரும்ப பாருங்கள், நீங்கள் கொண்டுட்டு போய் சேருங்க. அதுதான் நீங்கள் வந்து இந்த படத்துக்கு எனக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்குது நம்புகிறேன். இங்கே உட்காந்து ப்ராம்ப்டி கொடுத்துட்டே இருக்கார், பேசணுமா கணேனே. இதே மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப ஜாலியாக கலகலப்பாக அவர் பெரிய டைரக்டர் அப்படிலாம் மறந்து பாம்பு சட்டையை உரிக்கிற மாதிரி அங்கே வந்து அவர் அப்படி இருப்பார், வெறும் நடிகனாக இருப்பார். ஒரு ஃப்ரேம் கூட வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க ஒரு டைரக்டர் என்கிட்ட நடந்ததே கிடையாது. ஒரு சகோதரனாக ஒரு நண்பனாக அவர் நடந்து கையை பிடிச்சி என்னதான் வந்து அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, கையை பிடிச்சி நான் இன்ன வரைக்கும் கூட்டிட்டு வர்றாரு. அடுத்தடுத்தும் அவர் வந்து எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் இருப்பார் நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் வந்தவங்க எல்லாருக்குமே நன்றி. நீங்கள் அத்தனை பேர் திரும்ப இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா எனக்கு ஜிஃபைல போய் உட்காந்து பாருங்கள், குடும்பத்தோடு பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி. மாணிக்கம் இல்லை திருமாணிக்கம் படத்தில் நான் நடிக்கலை, எந்த வேலையும் செய்யலை. ஆனால் அந்த படத்தை நான் கொண்டாடிட்டே இருக்கேன் இன்னுமே. காரணம், இப்போ தங்கம், வைரம், பிளாட்டினம், முத்து, பவளம் ஏகப்பட்ட விலை உயர்ந்த பொருளுக்கு விலை இருக்குது. விலை ஏதோ ஒரு விலை இருக்கும். இந்த திருமாணிக்கத்துக்கு விலையே கிடையாது. நான் ஏன் இதை இவ்வளோ மிகைப்படுத்தி பேசுகிறேன்னா, அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும் அதனுடைய உண்மை. அதுக்கு முன்னாடி நான் இயக்குனரை பற்றி பேசி ஆகணும். எனக்கும் இயக்குனருக்கும் எப்படி ஒரு சந்திப்புனா, நான் ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்டில் வந்து போராட்ட களத்தில் இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணி என்னை வந்து எப்போவுமே அக்கறையாக கேட்டு, நீ பாதுகாப்பாக இருக்கியா, எதுவும் உதவி வேணுமான்னு கேட்குறதுல ஒரு 2-3 பேர். ஒன்று விஜய் சேதுபதி, 2வது கார்த்திக் சுப்பராஜ், 3வது நந்தா பெரியசாமி. எனக்கு யாருன்னே தெரியாது, அப்போ பழக்கமே கிடையாது. என் நம்பரை வாங்கி என்னை வந்து நலம் விசாரித்த இந்த 3 பேரை நான் என்றைக்குமே மறக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து நந்தா பெரியசாமி நீங்கள் வந்து சொல்லிகிட்டே இருந்தேன், அதனாலே நீ நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுண்டா, உன்னுடைய உண்மையான உணர்வு, அந்த தமிழ் பற்று, அந்த கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து போராட்ட குணம் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தம் விளையாடு வீடுன்னு ஒரு படம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் தெரியும் நந்தா பெரியசாமி அண்ணனுக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கதையாசிரியர் இருக்கார். அவர் ஒரு பெரிய எழுத்தாளர். உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா தெரியலன்னு தெரியல. அவர் ஒரு பத்திரிகை துறையில் மிகப்பெரிய எழுத்தாளராக இருந்து, பத்திரிகை ஆசிரியராக இருந்து, அதுக்கப்புறம் கதையாசிரியராக, அப்புறம் உதவி இயக்குனர். பெரிய நீண்ட ஒரு பயணம் இருக்குது அவருக்கு. பல கஷ்டங்களை கடந்து, இன்னல்களை கடந்து, எல்லாமே கடந்தால் வரணும். அது ஏன் கஷ்டம்னு சொல்கிறேன்னா, அந்த கஷ்டம் அது ஒரு பொருளாதார ரீதியாக, குடும்ப ரீதியாக நம்ம வந்து குடும்பத்தை பார்க்கவும் முடியாமல் இருக்கக்கூடிய வேதனை இருக்கு இல்லையா, அதுதான் மிகப்பெரிய வேதனை. அதெல்லாம் தாண்டி கூட சினிமாவில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஜெயித்த பல இயக்குனர்களில் நந்தா பெரியசாமி அண்ணனையும் பார்க்குறேன். அவருடைய திறமை நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு இதன் மூலிமா நான் தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ரஷ்மி ராக்கெட்னு ஒரு படம், அது வந்து தாப்சி நடித்தாங்க. ஹிந்தியில் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டு. சேம் இதே ஜி5ல 100 மில்லியனா
அது 100 ஏதோ கரெக்டாக தெரியல, அதுக்கு மேலேயே நிறைய வியூஸ் போயிருக்கு, நிறைய பிஸ்னஸ் ஆகிருக்கு. ஒரு தமிழன் ஒரு மும்பையில் போயிட்டு இவ்வளோ பெரிய ஆளுமையான கதையாசிரியராக இருக்கிறது நம் தமிழுக்கு பெருமை, தமிழ்நாட்டுக்கு பெருமை. அண்டு தொடர்ந்து நான் அவரோட வேலை செய்யணும்னு ஒவ்வொருட்டி கேட்டுகிட்டே இருக்கேன். நான் வந்து சொல்லுவேன், அடுத்த படத்தில் நான் இல்லைன்னா நீங்கள் கொலை கேஸில் உள்ளே போயிடுவீங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி மிரட்டி தான் அவர்கிட்ட நான் வாய்ப்பு கேட்டுட்ருக்கேன். ஏன்னா ஆனந்தம் விளையாடு வீடு பண்ணும்போது ஒரு பெரிய பட்டாளம், பெரிய கஷ்டம். ஒரு 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 விஷயத்தை நான் கண்டிப்பாக அண்ணனை பற்றி சொல்லணும். நாங்கள் வந்து ஒரு 15-20 ஆக்டர் இருக்கோம். சேரன் அண்ணன், சரவண் அண்ணன், பருத்திவரன் சித்தப்பு, கௌதம் கார்த்திக், அந்த பொண்ணு ஹீரோயின், ஏகப்பட்ட பேர். எனக்கு டக்குன்னு பேர் வரல. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே இருக்கும். திடீர்னு வந்து கிளைமேக்ஸ் எடுக்க வேண்டிய சூழலில் வந்து ஒரு முக்கியமான சீன் எடுக்க வேண்டிய நேரத்தில் வந்து சரவணனுக்கு வந்து சுகர் ஷூட்டப் ஆகி பயங்கரமாக சீரியஸ் எமர்ஜென்சி கண்டிஷன் போயிட்டார். எப்படி எடுக்கிறதுனே தெரியல. கொரோனா டைம் வேறு, ஒட்டுமொத்த டீமும் போயிட்டோம். அவர் இல்லாமல் எந்த சீனுமே எடுக்க முடியாது. ஒரு நாள் ரூமில் சும்மா உட்காந்துருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாம் இப்போ ப்ரொடியூசர் என்ன சொல்கிறார், பேக்கப் பண்ணிட்டு போவோம்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ரங்கநாதன் சார். இல்லை முடியாது, எல்லாரையும் ஒன்று சேர்க்க முடியாது, இவ்வளோ டேட்டு வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் இல்லாமல் ஷூட் பண்ணலான்னு சொல்லி டூப் வச்சு ஷூட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசருக்கு செலவு இல்லாமல் எப்படி சீட் பண்ணி அதை திருப்பி எப்படி மேட்ச் பண்ணாருன்னே படத்தை பார்த்தபோது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு டவுட்டாக இருந்துச்சு, என்னங்க எப்படி எடுக்கிறீங்க, சரியாக வருமான்னு கேட்டுகிட்டே இருப்பேன். எனக்கு டெக்னிக்கலாக தெரியாது. பட் அது படம் பார்க்கும்போது அப்படி தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு தயாரிப்பாளருக்கு ஃப்ரெண்ட்லியாகவும் இக்கட்டான சூழ்நிலையில் தன்னுடைய படத்தை எப்படி எடுக்கணுன்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையும் கொண்ட நந்தா பெரியசாமி அண்ணவர்கள் இன்னும் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போகணும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அடுத்து எங்கள் அண்ணன் சமுத்திரக்கனியை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இப்போது சினிமா பற்றியே பேசும்போது சினிமா நடிகர்கள் பற்றி வேணும் பேச முடியும், நடிகர்கள், இயக்குநர்கள். அஜித் சார்னா தன்னம்பிக்கைன்னு எல்லாருக்குமே தெரியும். சமுத்திரக்கனி அண்ணன்னா நம்பிக்கை அப்படின்னு நம்ம டிக்ஷனரியில் வச்சுக்க வேண்டியதான். நம்பிக்கை, ஒழுக்கம், எப்படி வாழணும், அன்போடு எப்படி வாழணும், அறத்தோடு எப்படி வாழணும்னா சமுத்திரக்கனி அண்ணன் அப்படின்னு ஒரு நம்ம வந்து போட்டுக்கலாம் நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பொது வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், சினிமா வாழ்க்கையாக இருக்கட்டும், அது அவ்வளோ அழகாக கடைபிடிச்சு போகிறது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சிரமம். எல்லா நேரத்துலையும் நம்ம வந்து அது ஒரு நேர்கோட்டில் பயணிப்பது என்பது ரொம்ப ரொம்ப சிரமம். அது பயணிச்சுட்டு ஜெயிக்கிறது அதை விட சிரமம். இப்போது அண்ணன் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி போகிறீங்களாண்ணா? ஸோ இன்னும் போகணும். இது லாங்குவேஜ், கலைஞனுக்கு லாங்குவேஜ் பேரியரே கிடையாது. அதனால எங்கே வேணால் போகலாம். ஆனால் ஆமாம், இல்லை அந்த பேரியர் சொல்லணே, இந்த நடிக்கக்கூடாதுன்னு ஒரு தடை கிடையாது. ஏன் இப்படி பாலா ஏங்க, அதான் இந்தியனாக இருந்து ஹிந்தி கற்றுக்கிறது தப்பு இல்லை, தேவைப்படுறவங்க கற்றுக்கிட்டோம். இது கலை எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. மொழி, இனம், ஜாதி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது கலை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கலைஞன் உலகத்துக்கே போகணும். எப்படி விஜய் சேதுபதி போகணும், தனுஷார் போகும்போது நான் சந்தோஷப்படுறோம்ல, அப்படி எங்கள் அண்ணன் சமுத்திரக்கனி போகும்போது நாங்கள் நம்மளெல்லாம் சந்தோஷப்படுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை என்றால் எங்கள் அண்ணன் சமுத்திரக்கனி தான். அந்த படத்தில் நடிக்கும்போது உண்மையிலே நான் 3 வாட்டி பார்த்தேங்க அந்த படத்தை. 3 வாட்டி பார்த்துட்டு 3ஆவது தடவை இவருக்கு தேட்டரில் கூப்பிட்டு வச்சு மாலையை போட்டேன். 2 பேருமே கூப்பிட்டு, அண்ணன் அவைலபிள் இல்லை, அவருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், பிஸியாக இருந்தார். டைரக்டரை கூப்பிட்டு தேட்டர்லேயே வச்சு முடித்த உடனே அந்த இடத்துலேயும் மாலையை போட்டு ஒரு வேலை நான் பண்ணேன். ஏன்னா ஐயோ ஒரு ஃப்ளோ போச்சே. இங்கே பாராட்டுவதற்கு ஒவ்வொரு நடிகனும் ஒவ்வொரு இயக்குநர்களும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாமாண்ணே. ஏன்னா இந்த மாணிக்கத்தை பற்றி பேச வேண்டியது அவ்வளோ இருக்குது, கணியனை பற்றி பேச வேண்டியது நிறைய இருக்குது. இந்த பாராட்டுது இருந்ததுன்னா என்னதான் சம்பளம் நம்ம வாங்குகிறோம், என்னதான் படம் ஹிட்டுன்ற ஒரு சந்தோஷத்தை தாண்டி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஃபோனை எடுத்து வச்சு பார்த்துட்டே இருப்போம். யாராவது ஃபோன் பண்ண மாட்டாங்களா, ஏய் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, செம்மையாக நடிச்சிருக்க, படம் ஹிட்டு, செம்ம, அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு, அந்த கைத்தட்டு விசிலை கேட்கறதுக்கு எல்லா கலைஞர்களும் காத்து கொண்டிருப்போம். அப்படி அந்த பாராட்டை நேரடியாக போய் பாராட்டணும்னு நான் நினச்சேன். இந்த 2 வருஷமாக நான் என்னோட ட்ரஸ்ட்ல இருந்து அது ஒரு வேலையாக பண்ணிட்டு இருக்கேன். முதல் முறையாக கருடனுக்கு, சூரியனனுக்கு போய் பாராட்டினேன், நேரடியாக போய் பாராட்டினேன். அடுத்து அமரன் டைரக்டர் போய் நான் பாராட்டினேன். அடுத்து அண்ணனை போய் பாராட்டியிருக்கேன். எனக்கு பர்சனலாக நான் கனெக்ட் ஆகும்போது நான் பாராட்டுக்காக, மற்ற படத்தில் கம்பேர் பண்ணல.
ஸோ பாராட்டு என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த விஷயம் நான் ஏங்குறேன், எனக்கு வேணும்னு நினைக்கிறேன், அதை நான் கொடுக்குறேன். இப்போது அதுதான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ சமுத்திரக்கனி அண்ணன் வந்து நான் வந்து லண்டனில் இருக்கும்போது அவர் மதுரைன்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் தெரியும், இங்கே வந்ததுக்கப்புறம் தெரியும் அவர் ராஜபாளையம். அப்போது நான் நினச்சிப்பேன், ஓகே சமுத்திரக்கனி அண்ணன், சசிகுமார் அண்ணன், நம்ம சவுந்தரராஜா சா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் கனவு கண்டு இவங்களோட வேலை செய்யணும் ஆசைப்பட்டேன், வேலை செஞ்சேன். என்னுடைய ஆசையை அவளை நோக்கி போயிட்டே இருந்தேன், வேலை செஞ்சேன். அவங்கள மாதிரி வாழணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கெல்லாமே எனக்கு ஒரு முன்னோடிகள் இவங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல கலைஞர்களையும் நல்ல நல்ல மனிதர்களையும் படங்கள் மூலியமாகவும் சரி, சொந்த வாழ்க்கை மூலியமாகவும் சரி, கனி அண்ணன், சசி அண்ணன், பாலா அண்ணன், இவங்க எல்லாம் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய, பாரதிராஜா ஐயா எல்லாருமே எங்களுக்கு மிகப்பெரிய முன்னோடி. அதில் சொல்வதில் நான் மாறுதட்டி கொள்வேன், நானும் மதுரைக்காரன் தான் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு அங்கே ஆரம்பித்த வட்டம் சசி சமுத்திரக்கனி அண்ணன் மேலே இருந்த ஒரு லவ், காதல் எல்லாமே இன்னமும் குறையாமல் இருக்குது. இப்போயும் எங்கே பார்த்தாலும் அவரை தனியாக பார்க்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி, 6 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அப்போ நான் ஆஃபீஸில் போய் பார்ப்பேன், வருவேன். இப்போ வாய்ப்பே இல்லை. எங்கே இருக்காரு, இந்த ஃப்ளைட்டில் இருக்காருன்னு ஃப்ளைட்டில் இருக்கான்னு சொல்லுவார் மோகன் சந்திரன் என்ன கேட்டால். ஸோ இன்னும் சமுத்திரக்கனி அண்ணன் நல்லா பெரிய ஒரு இடத்துக்கு போகணும். நம் தமிழ் படம் எல்லா இடத்துலையும் போய் சேரணும்னா அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் நாசர் சார், இந்த படத்தில் எல்லாருமே நல்லா சூப்பராக வேலை பார்த்தாங்க. நாசர் சாரை பற்றி சொல்லியே ஆகணும். இந்த படத்தில் தான் எனக்கு நாசர் சாரை நடிப்பை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து அப்படியே வாழ்ந்திருப்பார், ஒரு அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருப்பார். ஒரு ஒரு எனக்கு பார்த்தப்போ கடைசியில் கையெடுத்து கும்பிட்டுட்டேன் நான். சாய்பாபா மாதிரி எனக்கு தெரிஞ்சுது அந்த கேரக்டர். ஸோ அந்த அளவுக்கு என்னை இப்போ நான் யோசிக்காமல் இவ்வளோ பேசுகிறேன்னா எனக்கு மாணிக்கம் வந்து அவ்வளோ பாதிச்சிருக்கு. இந்த பாதிப்பு எதுக்காகனா நேர்மைக்காக. எல்லா மனிதர்களும் அன்போடு வாழணும், அறத்தோடு வாழணும், நேர்மையோடு வாழணும், ஒழுக்கத்தோடு வாழணும். முடிஞ்ச அளவுக்கு இதை வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்றத நானும் வலியுறுத்துகிறேன். இந்த படமும் அதுதான் வலியுறுத்துகிறது. பார்க்காதவர்கள் தயவு செஞ்சு மறுபடியும் பாருங்கள். இது வியாபாரத்துக்காக அல்ல, நம் வாழ்க்கைக்காக, நம்மளுடைய முன்னேற்றத்திற்காக. அண்ட் இது அகெயின் வியாபாரம் வந்தால்தான் நந்தா பெரியசாமி என்ன மாதிரி இன்னும் பெரிய 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 பட்ஜெட் படங்கள் பண்ணுவாங்க. நிறைய கதைகள், நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்கு கிடைக்கும். வாய்ப்புக்கு மிக மிக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இறைவனுக்கு நன்றி. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். தம்பிகளுக்கு முதல்ல நன்றி சொன்னோம். ஏன்னா எங்கே ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அந்த இடத்துல சவுந்தர் இருப்பான். அவன் இருக்கானாலே அங்கே ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்துகிட்ருக்கு. இப்போது கரண்ட்டில் நடந்த விஷயம் வரைக்கும் தம்பிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் கணேஷ் வந்து நான் சீரியல் பண்ணும்போது முதல்ல நான் டைரக்ஷன் பண்ணும்போது, ஸ்மால் ஸ்க்ரீனில் பண்ணும்போதுலேருந்து என் கூட பயணிச்சிட்ருக்கான். கணேஷ் ரொம்ப நன்றி. எங்கள் இயக்குனருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இப்படி ஒரு நல்ல ஒரு கதையை கொண்டு வந்து என்னை அதுக்குள்ளே பொருத்தி பார்த்து நான் சரியாக இருப்பேன் நம்பி என்கிட்ட கொண்டு வந்து அதை எடுத்து அதை இந்த இடத்து வரைக்கும் ஒரு 5 கோடி நிமிஷம் பார்த்துருக்காங்க இப்போ வரைக்கும் அப்படின்ற வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. இந்த படைப்பில் பணியாற்றின உதவி இயக்குனர்கள், இணை இயக்குனர்கள், ஏன்னா இவரோட வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். நைட்டு 2 மணிக்கெல்லாம் எழுப்புவார் அவங்கள. ஆமாம், ஒரு நாள் நடந்துச்சு. ஷொட்ரெல்லாம் போட்டிருக்கணும். ஷொட்ரு யார்ட்டடா சொன்னேன், உன்ட்டு தானடா சொன்னேன், ஏன்ட்ட சொல்ல சார்ன்றான். உன்ட்ட சொன்னா, இல்லை சார் ஏன்ட்ட சொல்ல. மொத்தமே 4 பேர் தானடா, இந்த 4 பேர்த்தையும் கேட்டால் ஏன்ட்ட சொல்ல, அப்போ நான் யார்ட்டடா சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து நடந்து இருந்துச்சு. ஒரு பேரன்பான ஒரு இயக்குனர், அவரோடு பயணப்பட்டது ரொம்ப மகிழ்ச்சி. ஜிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்னொரு நண்பர், அற்புதமான நண்பன் ரவி, வாங்க மேலே வாங்க நண்பர் ரவி. ஒரு நல்ல விஷயம் இருந்தால் அதை அப்படியே தன் தோளில் எடுத்துக்கிட்டு அப்படியே பயணப்படுற ஒரு நண்பர். வாங்க உட்காருங்க, இந்த இதில் உட்காருங்க, இந்த இருக்கு நண்பா, இங்கே வாங்க, இதில் உட்காரு. உட்காரு பாப்பா, நீ இங்கே உட்கார. சிவானி இங்கே வா சிவானி. நண்பர் ரவிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஜி வந்து அந்த படத்தை கை வைக்கலைன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்காது. ஏன்னா நிறையா முலாம்பூசி பேசுவாங்க, நான் கொஞ்சம் ஓப்பனாக தான் பேசுகிறேன். இந்த படத்தால் பெரிய பெருமை
பார்க்குறவங்க அழுதாங்க, கட்டி பிடிச்சாங்க, குழந்தைங்கள்லாம் ஓடி வந்து கட்டிக்கிச்சு, எல்லா பெருமையும் கிடச்சிது. இதெல்லாம் நடந்தது ஜியினால தான். ஏன்னா தம்பி திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி சாய் வந்து ரொம்ப, அதாவது என்ன, ஒரு நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னா அவன் எங்கேயோ கண்டுபிடிச்சிட்றாங்க. ஆனால் ஒரே ஒரு போஸ்டர் பார்த்தேன், இதுதான் ஒருத்தன் பையை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கான், எங்கேயோ பார்த்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கான். அந்த படம் முடிஞ்சிருச்சா? அவன் முடிஞ்சிருச்சா, அதுமாரி ரெடியாக இருக்குது, நான் பார்க்கலாமா, பாரு. அவன் படம் பார்த்தாங்க. படம் பார்த்து முடிச்சுட்டு அவங்க முதல்ல ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது தான் இது வந்து ரிலீஸை நோக்கி நகர்ந்தது. இப்போ இந்த 5 கோடி நிமிஷம் வரைக்கும் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஜீக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா சினிமாவுக்கு ஏன் வந்தோன்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு முறை வீட்டுக்கு போகும்போதும் இப்படி ஒரு இடத்துல இருந்து எந்த சக்தி நம்மளை தள்ளிச்சு, ஏதோ ஒரு சக்தி நம்மளை நகட்டி சென்னை வரைக்கும் கூட்டு போயிருக்கு. ஏன்னா யாருக்குமே சென்னைக்கு வரணுன்னாலே சென்னைன்றதே பெரிய பிரமிப்பு. அப்படி ஒரு நகரத்தை நோக்கி நம்மளை நகர்த்தினது எந்த சக்தி? அப்படி நகர்த்தி இருந்து இங்கே இவ்வளவு நம்மளை பரபரப்பாக இயக்கிட்டு இருக்குன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வினோதய சித்தம் பண்ணுவதற்கான வாய்ப்பு கிடைச்சது. வினோதய சித்தம் முடித்தோடனே நான் முடிவு பண்ணேன், இதுக்கு தான், இந்த படைப்பை பண்ணுவதற்கு தான் நம்மளை நகர்த்தியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மனநிறை வந்தது. நம்ம ஜிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதுக்கப்புறம் என் ப்ரொடியூசரை சொல்லணும், ரவி சார் வந்து சிரித்த முகமாக அவ்வளவு சந்தோஷமாக, எனக்கு அவர் தான் ப்ரொடியூசர்னு ரொம்ப நாளைக்கு தெரியாது. செந்தில் தான் வருவான், செந்தில் தான் பேசிகிட்டு இருப்பான். நான் வந்தாலே தள்ளி அந்த பக்கம் போய் சைடில் நின்று சிரித்த முகமாக ஒருத்தர் நிற்பார். நம்ம பார்த்தா வணக்கம் போட்டு அவரும் போடுவார். யார் இது அப்படின்னு கேட்டால், சார் அவர் தான் சார் ப்ரொடியூசர்னாரு. அப்படி அறிமுகமாச்சு. செந்தில் தான், என் தம்பி செந்தில் தான் எல்லாத்தையுமே அவர்கிட்ட இருந்து எல்லாமே அவர் எக்ஸிக்யூட் பண்ண வச்சது. செந்திலும் ஒரு தயாரிப்பாளராக இருந்தார். இன்றைக்கி வந்து இந்த படம் பொருளாதார ரீதியாக பெருசாக சம்பாதிச்சிச்சா அப்படின்னா இல்லை, என் தயாரிப்பாளருக்கு லாஸ் தான். ஏன்னா செந்தில் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கான். நேற்று ஒரு ஃபோட்டோ அனுப்புனார், ஃபுல் பிபியில் ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு படுத்திருக்கான். கண்டிப்பாக சொல்கிறேன் ரவி சார், இந்த நேர்மையும் உண்மையும் உங்களை கைவிடாது. குறிப்பாக நான் பிடிச்ச கையை விட மாட்டேன், உங்களை எங்கேயுமே தடுமாற விட மாட்டேன். ரவி சார் தைரியமாக இருங்க, இருப்பேன், கூடவே தான் இருப்பேன். இது நடக்கும். ஏன்னா இந்த படத்தில் காலம் கடந்து இத்தனை போராட்டத்துக்கு பிறகு ஒரு நல்ல விஷயம் நடந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அதை நோக்கிய பயணத்தில் தான் இருக்கும். 5 கோடி நிமிஷம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிமிஷத்துக்கு 1 பைசா, ஒரு நிமிஷத்துக்கு 1 ரூபா அப்படின்லாம் எனக்குள்ளே ஓடிச்சு. உலகம் முழுவதும் போய் சேர்ந்துருச்சு, எல்லாரும் பார்த்துட்டாங்க, எல்லாரும் நடந்துச்சு. அப்போ எங்கே தப்பு நடந்தது அப்படின்னா, இந்த ரிலீஸில் இருக்க ப்ரெஷர் இருக்குது பாருங்கள், ஒரு பெரிய பயமுறுத்தல் இருக்குது பாருங்கள், அதுதான் இந்த படத்தை கொன்னுது. என் படம் எங்கே ரிலீஸ் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் கேட்பேன் ஒருத்தர், ஏங்க சிட்டியில் இருக்க எல்லா தேட்டரையும் போட்டு வச்சுருக்கீங்க, ஆனால் தேட்டரில் இல்லையே. தமிழ்நாட்டில் எத்தனை தேட்டர் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு குழப்பம் நடந்துச்சு. எத்தனையோ நல்ல படைப்புகள் எடுக்கிறோம், ஆனால் லேண்ட் ஆகும்போது தான் இருக்கிற பிரச்சனை அது. அடுத்த முறை இந்த தப்பு செஞ்சிடக்கூடாதுன்னு அப்பா திரைப்படத்தில் ஆரம்பித்து இப்போ மாணிக்கம் வரைக்கும் அந்த தப்பு நடந்துக்கிட்டே இருக்குது. எப்போ சரியாக போகுதுன்னு தெரியல. ஒவ்வொரு முறையும் சிராய்ப்புகள் தான், அடிகள் தான், வலிகள் தான். ஆனால் படைப்பு நல்லா இருக்குது. பரவாயில்ல, பார்ப்போம். சினிமா தானே, இவ்வளோ சக்தி கொடுத்துருக்குல்ல. உண்மையாக இருக்கவங்கள சினிமா என்றைக்குமே விடாது. ஏன்னா என்கிட்ட விஎஸ் ராகவன் சார் சொல்லுவார், அண்ணின்னு ஒரு மெகா சீரியல் பண்ணும்போது அவருக்கு 72 வயசு. என்கிட்ட சொல்லுவார், உள்ளே வந்தவொடனே எனக்கு பாடத்தை கொடுத்துருங்க அப்படிம்பாரு. சீன் பேப்பர் தான் அவர் கேட்குறாரு சார், கொடுத்துருங்கடா அப்படின்னா அவர் சொல்லுவார், நீங்களாம் தப்பு பண்ணால் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க, ஆனால் என்னால் ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு அப்படின்னா நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், என்னை நானே தண்டிச்சுக்குவேன். அந்த அளவுக்கு நான் சினிமாவுக்கு நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சி சொன்னார், நீ உண்மையாக மட்டும் இருந்துரு, சினிமா உன்னை விடவே விடாது, ஏதோ ஒரு இடத்துல இறுக்கி பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொன்னார். அதை தான் நான் நம்புகிறேன். இந்த செகண்ட் வரைக்கும் நம்புகிறேன். நல்ல படைப்பு எடுக்கிறோம், ரொம்ப சந்தோஷமாக எடுக்கிறோம், ரொம்ப மனசார ஒரு விஷயம் செய்கிறோம். ஆனால் எடுக்கும்போது இருக்கக்கூடிய சந்தோஷம் வெளிவரும்போது இல்லை. இன்றைக்கி ஜீயில் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, போய் சேர்ந்துருச்சு.
அதாவது எடுத்தவருக்கும் பெருமை, நடித்தவங்களுக்கு பெருமை, எல்லாரும் பார்த்துட்டாங்க. ஆனால் நடுவில் என்ன பிரச்சனை? சினிமா காப்பாற்றும் நம்புகிறோம். கண்டிப்பாக சினிமா எங்களை காப்பாற்றும். ரவி சார் தைரியமாக இருங்க, வரேன், இன்னொரு வாரத்தில் வரேன் உங்களை சந்திக்க, ஹைதராபாத்தில் சந்திப்போம். இது ஒன்று செய்யும், ஒரு மேஜிக் செய்யும் தெலுங்கில். அதையும் தாண்டி நான் உங்கள் கூடவே நிற்கிறேன். வாழ்க, வெல்வோம், வெல்வோம். இந்த கஷ்டத்தை நீங்கள் மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவில் சின்ன படங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க, சங்கங்கள் நிறைய இருக்குது. இதுக்கான தீர்வை ஏன் கொண்டு வர முடியலன்னு யோசிக்க மாட்டீங்க யாருமே? யாருமேனா அதாவது நடிகர்கள் எல்லாருமே படம் எடுக்கிறது மட்டும் ஓகே, லேண்ட் இல்லை, இது எதுவுமே நடிக்கிறவங்க கையிலையோ எடுக்கிறவங்க கையிலையோ கிடையாது. இந்த தீர்வு, இதுக்கான தீர்வு இங்கே இல்லை, இது வேற ஒரு இடத்துல இருக்குது. அதை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு சில சமரசங்கள்லாம் செய்யணும். அது நடக்கும் ரொம்ப சீக்கிரமாக. அது எல்லாத்துக்குமே சின்ன படங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோ காலம் வரும் நம்புகிறோம். ஏன்னா தேட்டரில் வந்து இந்த மாதிரியான இது நடந்துட்டு இருக்கு. ஏன்னா தேட்டரில் நிறைய நல்ல படைப்புகள் வந்து ஏண்டா சும்மா நிறைய நல்ல திரைப்படங்கள் வந்து தேட்டரில் கரெக்டாக தேட்டரே கிடைக்கிறது இல்லை. இப்போ நம்ம படத்துக்கெல்லாம் வந்து இந்த இவர் போய் பக்கத்து தேட்டரை திறந்து பார்க்குறாரு. ஒரு காம்ப்ளெக்ஸில் 3 தேட்டர் 4 தேட்டர் திறந்து பார்த்தா உள்ள ரொம்ப குறைவான மனிதர்கள் தான் இருக்காங்க. இவர் கேட்குறாரு, அந்த தேட்டர்லேயே போய் கேட்குறாரு, இந்த மாதிரி எங்கள் படத்தை இங்கே ஒரு இன்னொரு ஷோ போடலாமே அப்படின்னு. நாங்கள் சும்மா கூட வச்சுருப்போம், ஆனால் போட மாட்டோம் அப்படின்னாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அப்படியே தான் நான் அமைதியாக வந்து என்கிட்ட சொன்னார், நீங்கள் வந்து பேசுங்க. ஏன் நான் பேசினாலும் அதுதான் சொல்லுவாங்க, நீங்கள் பேசும்போது கொஞ்சம் சீரியஸாக சொல்லியிருப்பாங்க, நான் பேசினா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. பதில் அதே பதில் தான். இதுதான் உண்மை. உண்மையை எப்போவுமே நம்ம ஒத்துக்கணும். நான் அது மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இவர் ஒவ்வொரு வாட்டி என்னை கூப்பிடும்போது எனக்கு ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னடா இவர் கூப்பிட்றாரு, ஆனால் நம்ம நினச்ச தளத்தை தேட்டரிக்கெல்லாம் அந்த படம் தொடலையே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா இது வந்து உலகம் பூரா போகும், உலக மக்கள் பூரா பேசுவாங்க, மொழி தெரியாமல் வேறு லாங்குவேஜ். அதாவது தமிழில் பார்த்துட்டு தெலுங்கில் ஒருத்தர் வந்து விமர்சனம் போட்டிருந்தார், இது ஏன் தெலுங்கில் வரல அப்படின்னு சொல்லி தெலுங்குலேயே ஃபுல் விமர்சனம் போட்டிருந்தார். அதை தமிழ் மொழியாக்கம் பண்ணியெல்லாம் எனக்கு அனுப்புவாங்க. இது நடக்கும்னு தெரியும். நான் என்ன சொன்னேன், இது 5 கோடி இல்லை 50 கோடி கூட பார்ப்பாங்க. இன்னொரு 15 நாள் கழித்து பார்த்தா 50 கோடி நிமிஷம் கூட போயிருக்கும். இது அதற்கு எல்லாவற்றுக்கும் தகுதியான ஒரு திரைப்படம், ரொம்ப அற்புதமான ஒரு திரைப்படம். இது நடக்கும். ஆனால் இந்த தேட்டரிக்கெல்லாம் இது வந்து நம்ம நினச்ச மாதிரி ஒரு இடத்த தொடலை. இன்னொரு விஷயம், பல தேட்டரில் இல்லை, என் ஊரில் என் டிஸ்ட்ரிக்ட்லேயே இல்லை, விருதுநகர் மாவட்டத்திலேயே போடல. 10 நாள் கழித்து ஏதோ வந்துருச்சு அப்படின்னாங்க. அதாவது எங்கே போய் கேட்குறது, யார்கிட்ட கேட்குறது, யார் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது, ஒன்றுமே தெரியல. இது என்னென்னா ஒவ்வொரு முறையும் அப்படி நடக்கும். ஏன்னா ஒரு 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 கடைசி நேரத்தில் ஒரு சின்ன செக் வைப்போம். என்னென்னா இந்த மாதிரி சின்ன தயாரிப்பாளர்கள் மொத்தமாக காசை கொண்டு வந்து படம் எடுக்கிறது இல்லை. அவங்க கையிலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வருவாங்க, அப்புறம் ஒரு இடத்துல கொஞ்சம் கடன் வாங்கியிருப்பாங்க. இப்போ அவங்க கையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது வச்சுருவோம், அது நம்ம கைக்கு மெதுவாக கூட வரட்டும். ஆனால் அந்த ஒரு இடத்துல கடன் வாங்கியிருக்கோம்ல, அந்த வாங்கின கடனை வட்டியோடு அந்த ரிலீஸுக்கு முன்னாடி திருப்பி கொடுத்தால்தான் அவங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைக்கும். அதை நோக்கி அந்த பயத்தில் போகும்போது இந்த கடைசி ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரெஷர் வரும். அந்த ப்ரெஷரில் எங்கேயாவது கொண்டு போய் கொடுத்துருவோம், ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம், வாங்கிடுவோம், அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம். அந்த ப்ரெஷரில் போகும்போது தான் தடுமாறும். அந்த தடுமாற்றம் இல்லாமல் ஒரு சிலர் நிற்கிறாங்க, அவங்க சரியான ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. இதே தடுமாற்றம் தான் மாணிக்கத்திலே நடந்தது. நான் எங்கேயோ இருந்தேன், இருங்கன்றக்குள்ளே ஒரு 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 பதட்டமாக ஒரு விஷயம் நடந்துருச்சு. இது வந்து மாணிக்கத்துக்கு மட்டும் இல்லை, அப்பாவில் நடந்தது, தொண்டனில் நடந்தது, சாட்டையில் நடந்தது, அடுத்த சாட்டையில் நடந்தது. நான் என் படங்களே எல்லா படத்துலேயும் இதுதான் நடந்துகிட்ருக்கு. பரவாயில்ல, எங்கேயாவது ஒரு சரியான ஒருத்தர் கையை பிடிச்சிக்க மாட்டோமா? சரியான ஒரு கை, ஒரு நல்ல படம்பா வாப்பா. ஏன்னா இங்கே அங்கீகாரம்ன்றது ரொம்ப லேட்டாக தான் கிடைக்கும். நீங்கள் 50ஆம் நாள் போஸ்ட் இன்றைக்கி படம் ஓடிட்டுருக்கு பேபி ஆல்பர்ட்டில். 32 நாள் ஆச்சா? 32 நாள் ஆச்சு ஓடிட்டுருக்கு. 35 நாள் ஆச்சு ஓடிட்டுருக்கு. இன்றைக்கும் அந்த தேட்டர் உரிமையாளர் அந்த உரிமையாளர் மாரியப்பன் சொல்லிட்டார், 50 நாள் வரைக்கும் இந்த படத்தை நான் ஓட்டியே ஆவேன், எத்தனை படம் இருந்தாலும் பரவாயில்ல. அவர் பெரிய சினிமா காதலர். நன்றி மாரியப்பன். என்னன்னா படம் இருக்குது, பட் என்னன்னா அந்த 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 வேலையை அது முதல் ஒரு 3 நாள் 4 நாளில் செஞ்சிடணும். இல்லைன்னா அது அவ்வளோதான், அது வந்து புறந்தள்ளப்படும். அதுதான் நடந்தது. இருந்தாலும் தன்னுடைய மூச்சை பிடித்து கொண்டு இந்த படம் மாணிக்கம் தனக்குள்ளே இருக்க உண்மை தன்மையால் இவ்வளோ தூரம் அது நின்றுட்டுருக்கு.
ஓடிடியில் வந்த பிறகும் தேட்டரில் இருக்கிற படம் ரொம்ப குறைவு. அதில் மாணிக்கமும் நின்றுட்டு இருக்கின்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. பட் இந்த தவறை திரும்பவும் செய்யாமல், அதாவது 50ஆம் நாள் போஸ்ட் ஓட்டினா கூட பார்க்காமலே போயிடுற கூட்டமெல்லாம் இருக்குது. அதான் அந்த பக்கம் பார்த்துறாத, ஏதோ 50ன்னு ஒட்டியிருக்காங்க, அதில் கூட கௌரவ குறைச்சல். அது அந்த அந்த அங்கீகாரத்தை கொடுப்பதற்கான மனசே வராது. அது கேபி சார் அப்போவே சொல்லுவார், என்கிட்ட சொல்லுவார், உன்னை வந்து அவ்வளோ சீக்கிரமாலாம் ஒத்துக்க மாட்டாங்க, நீ உயர உயர பறந்துக்கிட்டே இரு, உன்னை நோக்கி கல் எரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, எந்த கல்லையும் சிக்காமல் நீ பறக்கணும், எரியிறவன் கை வலிக்கணும், அப்போ தான் ஒத்துக்குவான், அத்தனை வெற்றி நீ கொடுக்கணும், தொடர்ந்து வெற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ஒரு 6-7 முறை வெற்றி வெற்றி வெற்றின்னு பார்த்து அப்படின்னு தான் ஓஹோ நிஜமாகவே இவன் ஜெயிச்சுட்டு தான் இருக்கானோ அப்படின்றதெல்லாம் தோணும். அப்படி தான் வருவாங்க, அவ்வளோ ஈஸியாக உனக்கு அங்கீகாரம் கிடைக்காது அப்படின்னு சொன்னார். அதுதான் நடந்துகிட்ருக்கு. பரவாயில்ல, விதைச்சிக்கிட்டே இருப்போம். ஒரு முறை என் குழந்தையோடு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நான் தைரியமாக எடுத்து போட்டேன், என் படம் அந்த பாரு, இது பாரு, இது பாரு, இது பாரு, இது பாருன்னு என் கையில் சொல்கிறதுக்கு 10 படம் இருந்துச்சு. இது போதும் நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு, நான் அப்படி தான் பார்க்குறேன். ஆனால் என் நண்பன் நந்தா ஒவ்வொரு முறையும் பேசும்போதும் அந்த தன்னம்பிக்கையின் உச்சத்தில் பேசுவார், விடவே மாட்டார். அவர் விடவே இல்லை, இந்த நொடி வரைக்கும் மாணிக்கத்தை புட்டுச்சு அப்படியே நிற்கிறாரு. அவர் ஆசைப்பட்டதை தாண்டின ஒரு வெற்றி அவருக்கு கிடைக்கும் நான் நம்பினேன். கண்டிப்பாக கிடைக்கும், தெலுங்கில் கிடைக்கும், அடுத்த மொழி வேறு மொழிகளில் எடுக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அங்கேயாவது ஒரு நியாயமான சக்தி இருந்து இந்த படத்தை ரொம்ப நியாயமாக எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு மாணிக்கம் கிடைக்க மாட்டாரா, அங்கே ஒரு மாணிக்கம் இருக்க மாட்டாரான்ற ஒரு ஏக்கத்தில் தான் அந்த பயணம் ஆரம்பிச்சிருக்கு. அது நடக்கும்னு நம்புகிறோம். சார் சந்திராணி சார், அண்ணே அண்ணா, வாங்கண்ணே. இது ரிலீஸ் வந்து யாரோ ஒரு ஆள்கிட்ட சிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஆள்கிட்ட சிக்கலைண்ணே, அது ஒரு பெரிய கூட்டமாகவே இருக்குது. ஒரு ஆள்கிட்டலாம் சிக்கலை, அது ஒரு பெரிய கூட்டமாக இருக்குது. நமக்கு தெரிய மாட்டேங்குது என்னென்னா, நம்ம வியாபாரி இல்லைல்ல, அது வேற ஒரு உலகமாக இருக்குது. இது நம்ம நான் வந்து என்னென்னா, இந்த இவர் கூட நிறையா பேசுவார், இந்த இங்கே பார்த்தேன், அவரை பார்த்தேன், இவரை பார்த்தேன், எனக்கு யாரையுமே எனக்கு தெரியாது. நம்ம வேலை பார்க்க தெரியும், எடுக்கிறது. அதனால தான் படம் எடுக்கிறதே நிறுத்தணும். ஏன்னா நல்லா எடுக்கிறோம், நல்லா உழைச்சிட்டு கடைசி எங்கேயோ தூக்கி கொடுத்துட்டு அது நம்ம கையிலே இல்லை, நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. ரிலீஸுக்கு முந்தின நாள் வரைக்கும் ஒரு படம் தயாரிப்பாளர் கண்ட்ரோல்லே, இயக்குனர் கண்ட்ரோலில் இருக்கும். ரிலீஸ் அந்த காலையில் அந்த படம் ஏரில் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கையிலே கிடையாது. அது அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்குமே நம்ம மீது ஒரு நம்பிக்கை வரணும், நம்மளை அவங்க நேசிக்கணும், அவங்க கைப்பிடிச்சி தூக்கணும். எப்போவுமே வியாபாரத்தில் மொத்தமாக அது வேறு உலகமாக இருக்குது. அதை நோக்கி தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். அதில் ஒரு நல்ல ஒரு ஆத்மா, நம்மளை நேசிக்கிற ஒரு ஆத்மா, சினிமாவை நேசிக்கிற ஒரு ஆத்மா கிடைக்காதான்னு பார்த்துட்டோம் சார். மக்களே ஒரு சின்ன படங்கள்லாம் ஓடிடியில் பார்க்கலான்னு ஒரு அதெல்லாம் இல்லை வந்திருக்கா சார்? அதெல்லாம் இல்லை, மக்கள் சந்தோஷமாக பார்ப்பாங்க. நல்ல படைப்பு கிடைச்சா அவங்க ஓடிடி தியேட்டர் அப்படின்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. மக்கள் கொண்டாடுவதற்கு தயாராக இருக்காங்க. அவங்க போய் நிற்கும்போது தியேட்டரில் படம் இருக்கணும்ல. ஒன்றும் இல்லை, அப்பா திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்தில் கபாலி வருது, மொத்த தேட்டர்லையும் தூக்குறாங்க. வெள்ளி சனி ஞாயிறு கபாலி திரைப்படம் ஓடுது, திங்கட்கிழமை அபிராமி தேட்டரில் திரும்ப அப்பா போடுறாங்க. நான் உடனே ஃபோன் பண்ணி என்கிட்ட நிகில் சொன்னார், நீங்கள் ராமநாதன் சார்கிட்ட பேசுங்க அப்படின்னா. நான் உடனே ஃபோன் பண்ணி, ஐயா ரொம்ப நன்றி அப்படின்னு. எதுக்கு சொல்கிற, என் கவுண்டரில் வந்து எனக்கு அப்பா டிக்கெட் கொடுன்னு கேட்குறாங்க, எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சு, அதனால் நான் படத்தை போட்டேன். திரும்ப அப்படியே ஆரம்பிச்சது. இது படம் செய்யும், படம் தன்னுடைய வீரியத்தை அது காட்டும். அதுதான் நடந்துகிட்ருக்கு. அந்த வீரியம் தான் இன்றைக்கி பேபி ஆல்பர்ட்டில் யாருமே போய் நாங்கள் கேட்கல, சார் எங்களுக்கு படத்தை போகணும். அது நடக்குது. சினிமாவை நேசிக்கிறவங்க ஒரு நல்ல படைப்பு நம்ம தேட்டரில் இருக்கட்டும். ஏன்னா எங்கெங்கேயோ தேடி பார்த்துட்டு பார்க்காதவங்க வந்து பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்லி அவங்க வச்சுருக்காங்க. உண்மையிலே அவங்களுக்கெல்லாம் வந்து இரு கரம் கூப்பி வணங்குறோம் எங்களுடைய டீம். ஆனால் தொடர்ச்சியாக வந்து எல்லாம் சொல்கிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை டேரக்டர் யூனியன் போகணுன்றாங்க, டேரக்டர் யூனியன் போனால் ப்ரொடியூசர் கவுன்சில் போகணுன்றாங்க, ப்ரொடியூசர் கவுன்சில் போனால் தேட்டர் யூனியன் போகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கேயுமே யாருக்குமே தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. அது ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமா? ஏன்னா அண்ணன் இப்போ சவுந்தர் சொன்னார் 2026 தான் சொல்யூஷன் கிடைக்குன்னாரு. இல்லை அது நான் உங்ககிட்டே கேட்குறேன், நீங்களே சொல்லுங்கள். ஒருவேளை ஆட்சி மாற்றம் வந்தால் தான் இது நடக்குமா? உங்கள் கேள்விக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன பதில் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா நாங்கள்லாம் என்ன நினச்சிக்கணும், தெலுங்கில் அந்த படம் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கோம், ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். கான்ஃபிடெண்ட்டாக அங்கே பல கோடிகள் சம்பாதிக்கும் நான் ஒரு வேலை செஞ்சுட்ருக்கோம், நம்பிக்கை. ஏன்னா அங்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட 220 தேட்டர் கிடச்சிருச்சு. அங்கே ஒரு சிஸ்டம் வச்சுருக்கிறாங்க. என்னென்னா பெரிய படம் வரப்போ சின்ன படங்கள் வராது, சின்ன படம் வரப்போ பெரிய படம் வச்சுருக்கிறாங்க.
அந்த பிரச்சனை அங்கே வந்து கிடையாது. இங்கே இருக்க பிரச்சனை கிடையாது. தபன்னு 12 படம் 20 படம் சிஸ்டமேட்டிக்கே இல்லாமல் இருக்கிறத நம்ம சிண்டிகேட் பண்ணி சிஸ்டமேட்டிக் பண்ணி ஃபில்டர் பண்ணால் இவரோட பிரச்சனைகள் இவரோட வேதனைகள்லாம் அடுத்தடுத்த வர காலங்களில் தீரும்னு நம்பிக்கை. நம்ம பிரச்சனை அது சொன்ன இல்லை உங்கள் அப்பான்னு சொன்னீங்களா, உங்கள் லைஃப்பில் தொடர்ந்து நடக்குது, அதுக்கு சொல்கிறேன் அப்பா சாட்டைன்னு சொன்னீங்களா, அதுக்காக சொல்கிறேன். அந்த சிஸ்டமேட்டிக்காக சின்ன பிள்ளைங்க வரப்போ பெரிய பிள்ளைங்க வரக்கூடாது, ஒரு அதர் டப்படி வரக்கூடாது, 12 படம் வரக்கூடாது. நம்ம வந்து ஃபில்டர் இல்லைண்ணா. இப்போ இது வந்து நான் நேரடியாக கேட்குறேன். ஏடிஎம்கே இருக்கும்போது இந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு கிடையாது அவ்வளோவா. ஆனால் வந்து இப்போ ஒரு பெரிய அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் வந்து அப்படியெல்லாம் ஆட்சியெல்லாம் இழுக்காதீங்க. இது எப்போவுமே இருக்கக்கூடிய பிரச்சனை. இங்கே எளியவன் வலியவனால் வீழ்த்தப்பட்டு கொண்டே தான் இருக்கிறாங்க. இது வந்து நீங்கள் இந்த ஆட்சி அந்த ஆட்சியெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. இங்கே வலியவனுக்கு தான் இங்கே வந்து பலமே தவிர எளியவன் நான் நல்லவன் மாணிக்கம் மாதிரி ஒருத்தன் நான் மாணிக்கம் படம் நீங்க இங்க அங்கெல்லாம் ஒரு சக்ஸஸ் மீட்ல வந்து நல்லா கேட்டாங்க. ஒரு சக்ஸஸ் மீட்ல வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் ஏறி எல்லாருக்குமே வந்து சொல்றாங்க இது நல்ல படம் வாழ்த்துக்கள். அவங்க படம் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்றாங்க இவ்வளோ வந்து கலெக்ட் பண்ணியிருக்குன்ட்டு. ஆனா நீங்க சொன்னீங்க ஸ்டேஜில் எங்களுக்கு அது தெரியவே நான் முலாம் பூசாம பேசணும்னு நினைச்சேங்க. எவ்வளவு நாள் தாங்க பொய்யாவே பேசுறது. இந்த உடனே சொன்னாரு ஏங்க நீங்க என்னங்க இப்படி பேசிட்டீங்கன்னாரு. ஏங்க சும்மா போயிட்டு எவ்வளவு போய் தான் பேசுவீங்க. பேர் கிடைத்தது, பெருமை கிடைத்தது, இதை விட பெருமை யாருக்குமே கிடைக்காது. ஒரு பெரிய படம், ஒரு சூப்பர் ஸ்டார் நடிக்க வேண்டிய பெரிய படத்துக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லான பேக்கிங் ஓடிடியில் கிடைச்சதோ அவ்வளோ கிடைச்சிருக்கு. அவ்வளோ சந்தோஷம்தான். ஆனால் இது என்ன செஞ்சிச்சு, இது எங்கே போச்சு, எங்கே மாட்டுச்சு இப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது வந்து வேறு வழியே இல்லை. இது மாட்ட தான் செய்யும். நான் தான் சொன்னேன், இவர் கூப்பிடும் போதெல்லாம் ஏங்க போங்கன்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் இவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு தான் வந்து நிற்கிறேன். நான் அவனுக்கு தெரியும். என்னென்னா எனக்கு ரொம்ப உள்ள ஒரு பெரிய ஏன்னா இப்போ அடுத்த சாட்டை பண்ணும்போதாவது க்ளீனாக சொன்னாங்க 125 தேட்டர் இந்த இருக்குது தேட்டர் லிஸ்ட்டு நீங்கள் கூட பேசிங்க நம்பரோடு கொடுத்தாங்க. அந்த படமும் லாஸ்ட் தான் எனக்கு. பட் பரவாயில்ல, அந்த தேட்டர் நம்பரோடு இருந்துச்சு. நான் பேசினேன், அண்ணே காலைல வந்துச்சானே படம் மழைண்ணே பயங்கர மழை, இந்த நம்ம ஏரியாலே பெரிய மழை, நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லலாம் பெரிய மழைண்ணே, ஒன்றும் பண்ண முடியல, ஃபஸ்ட் டே யாருமே வரல, பரவாயில்லண்ணே அப்படின்னாவது இருந்துச்சுல. ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல. நீ எங்கே இருக்கீங்கன்னே தெரியாமல் சுற்றுறது இருக்குது பாருங்கள், அதுதான் பெருஞ்சுத்து. மாணிக்கத்துக்கு முலாம் பூச முடியாதுண்ணே. இன்னொன்று இப்போ வந்து டிஜிட்டல் மயமான ஒரு நேரத்தில் இது ரவியன்னு சொல்லலாம், நீங்கள் சொல்லலாம், நந்தா பெரியசாமி சார் சொல்லலாம், யாருனாலும் சொல்லலாம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா படம் வந்ததுன்னா நேரடியாக தேட்டரில் போய் பேசலாம், டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட வச்சு அவங்க பேசலாம். ஆனால் இப்போ டிஜிட்டல் மயம் வந்ததுக்கு பிறகு இப்போ டிஜிட்டல் மயத்தை காசு கட்டணே சுற்றிட்டு இருக்காங்க. நிறைய படங்கள் அப்படியே தேக்கத்தில் நிற்கிது. பல படங்கள் 1600 படங்கள். ஸோ ஒருவேளை இந்த டிஜிட்டல் மயம் இல்லாமல் இருந்தால் இந்த படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? ஓடிடி தளங்கள்லாம் வராமல் இருந்தால் அது எப்பயுமே சினிமா பின்னோக்கி போகாது. பரிணாம வளர்ச்சியில ஃபார்வேர்டு தான், பேக்வேர்டே கிடையாது. கியூப்னு ஒரு இது வச்சிடறாங்க. அதுக்கே நம்ம வந்து ஒரு 10 தேட்டர்னு வைங்களேன், ஒரு தேட்டருக்கு 2 லட்சம்னு வச்சா கூட வந்துருமே உங்களுக்கு 20 லட்ச ரூபா. அது பிரிண்ட்டுக்கு போகிற காசு தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வழக்கமாக பிரிண்ட்டுக்கு போகிற மாதிரி காசு. இப்போ இன்னொரு விஷயம் இல்லாமல் இருந்திருந்தால் இருக்குல்ல, நாளைக்கு இன்னொன்று புதுசாக வரும்ல, அதுதான் கூட தான் நம்ம ஃபைட் பண்ணணும். பின்னாடி அதுக்கு போய் ஆலோசித்து அது இருந்திருந்தாலும் நடந்திருந்தாலும் பேசுகிறது விஷயமே இல்லை தம்பி. இன்றைக்கி இது இருக்குது, நாளைக்கு இதை தாண்டி அட்வான்ஸாக வேறு ஒன்று வரும். அதுக்கு என்ன பதில் செய்ய போகிறோம், அதுக்கு எப்படி நம்மளை தயார்படுத்திக்க போகிறோம். ஏன்னா இன்னைக்கு ஓடிடி தளங்களில் ஓடிடி தான் காப்பாற்றுச்சுன்னு நான் சொல்கிறேன்ல. இந்த ஓடிடி வந்ததுனால தான் காப்பாற்றப்பட்டுச்சு. ஆனால் ஓடிடி தான் இன்னைக்கு கொஞ்சம் அழிச்சிக்கிட்டு இருக்குன்னு அதெல்லாம் இல்லவே இல்லை. ஓடிடி தான் மாணிக்கம் மாதிரி படங்களெல்லாம் காப்பாற்றுது. இல்லை சார், மாணிக்கத்தில் அவங்களுக்கு பிடிக்கணுங்க, அதெல்லாம் கிடையாது. சமுத்திரக்கனி இருக்கான்றதுக்காக இது நடக்கவே இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நல்ல படைப்புகள். நான் ஆகால வேலை பார்த்தேன். ஆகால நான் ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ நல்ல படைப்புகளை நாங்கள் உள்ளே கொண்டு வந்திருக்கோம். அதனால் நல்ல விஷயமாக இருந்தால் அது என்னென்னா ஒரு 5 டீம் உட்காந்து பார்ப்பாங்க. இப்போ நம்ம நார்மலாக படம் பண்ணுற மாதிரி எல்லாம் படக்குன்னு என்ன ஒருத்தர் பார்த்து முடிவெடுக்கிறது கிடையாது. ஓடிடியில் இப்போ ஒருத்தர் பார்க்குறாரு அப்படின்னா அவர் பார்த்து அவருடைய உயர் அதிகாரிகள் அவங்க பார்க்கணும். எல்லாருடைய கருத்தும் ஒத்த கருத்தாக இருந்தால் மட்டும்தான் அது மேலே வரும். இது இவர் நமக்கு தெரிஞ்சவர், இவர் பக்கத்து வீட்டுக்காரர், அதெல்லாம் இப்போ இல்லவே இல்லை. தரம் இருந்தால் மேலே வரும். அப்படி தான் அந்த தரத்துலேயும் மேலே வந்து தான் அது நின்றுச்சு. மாணிக்கம் எந்த விதமான சப்போர்ட்டும். இவர் கூட கேட்டார், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. சொல்லவே மாட்டேன். என் குழந்தைன்றக்காக நீ வாங்கிக்கோ, நான் எப்படி சொல்ல முடியும்? இதில் என் மேலே பெரிய வருத்தமெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அதுவாக அந்த ஒரு போஸ்டரை பார்த்து தான் அதுவாக தான் தன்னை நோக்கி இழுத்துது அவங்கள. அப்படி தான் நடந்துச்சு. டைரக்ட் சார்,
டைரக்ட் சார், ஆக்சுவலாக லாட்ரி வந்து இங்கே இருக்கும் பொழுது பல குடும்பங்கள் அழிஞ்சிடுச்சு அந்த லாட்ரி வரும்போது. அதனால தான் அதை வந்து அரசாங்கம் வந்து தடை பண்ணி அதை நம்ம இது பண்ணோம். ஆனால் வெளி மாநிலத்தில் இருக்குது. ஸோ அப்படி இருக்க டைமில் லாட்ரியை பற்றி ஒரு ப்ரொமோஷன் அதுலேருந்து கொண்டு வரணுன்ற நோக்கம் இல்லை, எப்படி இது உங்களுக்கு வந்து வந்தது? லாட்ரி கதை கிடையாதுங்க, நேர்மையான கதை. லாட்ரி வந்து டூல் தான், அது பேக் ட்ராப் தான், அது வந்து டூல் தான். இது நேர்மையான கதை, நேர்மையோட கதை இது. இல்லை கன்னியன் நீங்கள் கேட்டீங்களா, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். பாருங்க, எல்லா படங்களும் ஓட்டிட்டு வாங்க மாட்டாங்க. நம்ம நண்பர் ஆர்யா சொன்னார், டார்லிங் தயவு செய்து ஓட்டிட்டில் கேட்டாங்கன்னா எதுவுமே யோசிக்காமல் விற்றுருங்க, உடனே கொடுத்துருங்க அப்படின்னாரு. தேட்டரில் கூட நம்ம வந்து தெரிஞ்சவங்க அவங்க தேட்டருக்காரங்க 10 பேர் தேட்டரில் கூட நம்ம படத்தை போட்டலாம். ஆனால் ஓடிடியில் முழு தகுதி 100% தகுதி இருந்தால் மட்டும்தான் அந்த படத்தை வாங்குவாங்க. கண்ணினா உங்ககிட்ட யூடியூப்பில் ஒருத்தர் வந்து உங்கள் நண்பரை பேசினார்ன்றதுக்கே டென்ஷன் ஆகி நீங்கள் அறிக்கை விட்டீங்க. ஆமாம், அமீர் அண்ணனை விட்டீங்க. இல்லை பேசினாருன்றதுக்காகலாம் டென்ஷனாக விடலை. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இப்போ என் தம்பி தான் அதான் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான், என் ஃபோனில் இருக்குது. கங்குவா ரிலீஸ்க்கு முன்னாடி என்ன மெசேஜ், கங்குவா ட்ரெய்லர் இது ஞானவேல் எனக்கு அனுப்பிச்சிருக்காரு. அது வேறு. இவர் அவரை பற்றி குறையாக பேசிட்டாரு, அவர் இவரை பற்றி கூட பேசிட்டாருன்றதெல்லாம் என்னுடைய இதுவே கிடையாது. நான் இருந்தேன், எனக்கு தெரியும், தெரிஞ்சதை நான் சொன்னேன், அவ்வளோதான். இதில் ஒன்றுமே இல்லை. இப்போ அதே தான் கேட்குறேன். எதுக்கு பார்த்தா இதே மாணிக்கத்துக்கு முன்னாடி திரு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் திரு போட்டு இங்கே நம்ம உலகமே கூப்பிடுற இளையராஜா வந்து இதே பொது மேடையில் வந்து ஒருத்தர் வந்து எல்லாருக்காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டார்ல. இல்லை, அது கூட கேட்கறது வாடான்றதுக்கும் அவர் தான் மன்னிப்பு கேட்டார். என்னன்னா அவர் அதற்கான விளக்கமும் சொல்கிறாரு. ஏன்னா அவர் ஒரு மாதிரியான ஒரு எமோஷனலான ஒரு எக்ஸென்ட்ரிக்கான கேடு. என்னவே பார்த்தாலே ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி அதுக்கப்புறம் வாடா சொல்லி அதுக்கப்புறம் சொல்லி என் முதுகில் 2 அடி அடிப்பான். அவன் வேற ஒரு எக்ஸ்ட்ரீம். அவன் அன்பின் உச்சத்தில் ஒரு சில விஷயங்கள் வெளிப்படுத்துகிறான். அதை வந்து நான் அப்படி தான் பார்த்தனே தவிர மிஸ்கினை நான் எந்த இடத்துலையும் தவறாகவே பார்க்கல. பேசிட்டு வெளியே வரும்போது வெற்றிமாறன் சாரை இரவு மீட் பண்ணுறேன். வெற்றிமாறன் சார் வந்துட்டு வெற்றிமாறன் சார் உட்காந்து ஃபோனில் அவர்கிட்ட பேசினா என்ன பேசினான்னு எனக்கு தான் தெரியும். அப்படியே கால் போட்டு அமீர் சார் என்ன பேசினான்னு எனக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு. என்னன்னா ஒரு மனிதன் தன்னுடைய அன்பின் வெளிப்பாடு அது உச்சம். அது என்ன வேணால் நடக்கும். இப்போ நம்ம ஊர் பக்கம் போனீங்கன்னா ஒரு கெட்ட வார்த்தை தான் ரொம்ப அன்பான சொல்லு. அதை நீங்கள் எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாதுல்ல. ஆனால் நாங்கள் 4 பேர் பேசும்போது சொல்லிக்குவோம். 4 பேர் பேசும்போது அது அவன் இன்னும் கொஞ்சம் மேலே இருக்கான். அவன் அன்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்க. அவன் அன்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்க. பொம்பளை பசங்க சரிங்க, ஏன் நம்ம யாருக்குமே தெரியாதா? அந்த மாதிரி வார்த்தையை நம்ம பயன்படுத்த மாட்டோமா? அவன் கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்காக பேசினான்னு நினச்சிங்க. ஏங்க மூளை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவன் பேசினா என்னங்க செய்வீங்க? நீங்க ஒரு வெளிப்பாடு வந்து செய்து தவறுனே ஒத்துக்க மாட்டீங்க. நான் ஒத்துக்க மாட்டேங்க. அப்போ பொது மேடையில வந்து எல்லாரும் தப்புன்னு கெட்ட வார்த்தையில பேசலாம். எல்லாரும் தப்புன்னு சொன்னதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டாரு. இதுக்கு மேல என்ன செய்யணும்? உங்க 2 கரம் கூப்பி உங்க காலில் விழுந்து. ஏன்னா அவரை பற்றி புரிந்தவர்களுக்கு தெரியும் அவர் யாருன்னு. புரியாதவர்களுக்கு தான் அந்த மன்னிப்பு. சரியா வச்சுக்கோங்க அந்த மன்னிப்பை. எங்கள் அண்ணனுக்காக நானும் கூட உங்கள் காலை தொட்டு கூட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஓகேவா? மன்னிச்சிருங்க, விட்டுருங்க. பேசும்போதெல்லாம் உட்காந்து பார்த்து சிரிச்சுட்டு தானே இருந்தீங்க. அப்போ என்ன பண்ணீங்க? எல்லாரும் உட்காந்து சிரிச்சுட்டு தானே இருந்தீங்க. அதுக்கு கை தட்டினீங்கல்ல. அவர் பேசும்போதெல்லாம் உட்காந்து சிரிக்கிறது. வாழ்க. வெல்வம். நல்ல விஷயம். எல்லாத்தையும் பார்த்ததில் ரொம்ப பெரும் மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நன்றி சார், நன்றி, தேங்க்யூ.